தற்போதைய அண்மை செய்தி. புதுச்சேரி அறுபடை வீடு தனியார் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவக் கல்லூரியை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மாணவர்கள் மற்றும் உட்புற நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். கல்லூரி வளாகத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் காவல்துறையினர், பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சிகிச்சை பெற்று வந்த உட்புற நோயாளிகள் ஆம்புலன்ஸ் கார் மூலம் ஜிப்மர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். புதுச்சேரி அறுபடை வீடு தனியார் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவக் கல்லூரியை வெள்ள நீர் சூழ்ந்ததால் மாணவர்கள் மற்றும் உட்புற நோயாளிகள் அவதியடைந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அக்பர் வழங்க கேட்கலாம். வணக்கம் அக்பர், கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் வினிதா. புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கத்தில் அமைந்துள்ள அறுபடை வீடு தனியார் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் உட்புற நோயாளிகளை வெளியேற்றும் பணியில் பேரிடர் மீட்பு குழுவினர், காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி கடலூர் சாலை கிருமாம்பாக்கத்தில் அமைந்துள்ளது அறுபடை வீடு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி. இங்கு சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மருத்துவம் பயின்று வருகின்றனர். 1000க்கும் மேற்பட்ட உட்புற நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவம் பயிலும் மாணவர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் அங்குள்ள தங்கும் விடுதியில் தங்கி மருத்துவம் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் சாத்தனூர் வீடூர் அணை திறப்பால் புதுச்சேரி தென்பெண்ணை மற்றும் சங்கராபரணி ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் புதுச்சேரி கடலூர் செல்லும் சாலைகளில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. இதன் காரணமாக கடலூர் சாலை முற்றிலுமாக மூடப்பட்டுள்ளது. யாரும் கடலூர் சாலை செல்லக்கூட முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மதியம் முதல் வெள்ள நீரானது அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியை சூழ்ந்து வருகிறது. தற்போது மருத்துவக் கல்லூரி முழுவதும் வெள்ள நீர் முழுமையாக சூழ்ந்துள்ளது. இதனால் மாணவர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனையை விட்டு வெளியே வர முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டனர். மேலும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத சூழலும் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மருத்துவமனையில் உட்புற நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வந்தவர்கள் ஜிப்மர் மருத்துவமனைக்கு உடனடியாக மாற்றப்பட்டு அவர்கள் ஆம்புலன்ஸ் கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் மூலம் சிகிச்சைக்காக கொண்டு செல்கின்றனர். மேலும் வெளிப்புற நோயாளிகளை அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவக் கல்லூரியில் வெள்ள நீர் புகுந்ததால் மாணவர்களுக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை வீட்டுக்கு அனுப்புமாறு தொடர்ந்து மருத்துவமனை நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுத்தனர். மேலும் மருத்துவமனை நிர்வாகம் மாணவர்களை மருத்துவக் கல்லூரியை விட்டும் மருத்துவக் கல்லூரி தங்கும் விடுதியிலிருந்தும் வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றது. அதன்படி புதுச்சேரி கிருமாம்பாக்கம் போலீசார் மற்றும் கடலூர் ரெட்டிச்சாவடி தமிழக போலீசாரும் பேரிடர் மீட்பு குழுவினரும் இணைந்து தொடர்ந்து மாணவர்களையும் நோயாளிகளையும் வெளியேற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களை பேரிடர் மீட்பு குழுவினர் கயிறு கட்டி வெள்ளப்பெருக்கில் சிக்காதவாறு பத்திரமாக மீட்டு செல்கின்றனர். மேலும் டிராக்டர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் மூலம் அவர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பேரிடர் மீட்பு குழுவினரின் படகுகள் ஆர்ப்பரித்து வரும் வெள்ளப்பெருக்கில் மாணவர்களை கொண்டு செல்ல முடியாமல் திணறுவதால் கனரக வாகனங்கள் தற்போது பயன்படுத்தப்பட்டு மாணவர்கள் வெளியேற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து மாணவர்களை வெளியேற்றும் பணியில் தமிழக போலீசார் மற்றும் புதுச்சேரி போலீசார், பேரிடர் மீட்பு குழுவினர், வருவாய்த்துறையினர் என அனைத்து துறையினரும் இணைந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்பர் அலி.